அஸ்ஸலாமு அலைக்கும். புனித ரமலான் மாதத்தோட 11வது நோன்புக்குள்ள நம்ம இப்ப வந்திருக்கோம். இது வெறும் இன்னொரு நாள் கிடையாதுங்க. நம்மளோட ஆன்மீக பயணத்துல இது ஒரு முக்கியமான ஒரு திருப்புமுனையான நாள். அது என்ன, ஏன் இவ்வளோ முக்கியம்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் வாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த 11வது நோன்புங்கிறது நமக்காகவே ஒரு பிரம்மாண்டமான வாசலை திறக்குது. அதுதான் பாவ மன்னிப்புக்கான வாசல். இது நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நாம எப்படி சரியா பயன்படுத்திக்க போறோம்? நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரமலான் மாதத்தை பொதுவா 3 கட்டமா பிரிப்பாங்க. முதல் 10 நாட்கள் ரஹ்மத், அதாவது இறைவனோட அருள் நிறைஞ்ச நாட்கள். அடுத்ததா இப்போ நாம நுழைஞ்சிருக்கிற 2வது 10 நாட்கள் மஃபிரத், அதாவது பாவ மன்னிப்புக்கு உரிய நாட்கள். கடைசியா வர்ற 10 நாட்கள் இத்குன் மினன்னார், நரக நெருப்பிலிருந்து விடுதலை கேட்கிற நாட்கள். இன்னைக்கு 11வது நாள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம ரமதானோட 2வது கட்டத்துக்குள்ள ரொம்பவும் ஆழமான முக்கியமான ஒரு கட்டத்துக்குள்ள நுழையிறோம். இது ஒரு புது தொடக்கமா, ஒரு புது ஆன்மீக பயணமா நினைச்சுக்கோங்க. அப்போ இந்த மஃப்ரிட்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, இது பாவம் மன்னிப்பு கேட்கறதுக்காகவே பிரத்யேகமா ஒதுக்கப்பட்ட 10 நாட்கள். இந்த நேரத்தை பயன்படுத்தி நம்ம தெரிஞ்சோ தெரியாமலையோ செஞ்ச தவறுகளுக்காக வருந்தி எல்லாம் வல்ல இறைவன் கிட்ட மனமுருகி மன்னிப்பு கேட்கணும். இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். முதல் 10 நாள் நம்மளோட கவனம் எல்லாம் பசி, தாகம் மாதிரி உடல் ரீதியான விஷயங்களை சமாளிக்கிறதுல இருந்துச்சு. ஆனா இந்த 2வது 10 நாள்ல நம்ம கவனம் உள்நோக்கி திரும்பணும். நம்ம நாவையும் நம்ம மனசையும் தேவையில்லாத எண்ணங்கள், கெட்ட வார்த்தைகள்ல இருந்து தூய்மைப்படுத்த வேண்டிய நேரம் இது. இது ஒரு ஆழமான ஆன்மீக மாற்றம். இறைவன் மன்னிப்பை நேசிக்கிறான்னு இந்த வார்த்தைகள் நமக்கு ஞாபகப்படுத்துது. அதனால இந்த நாட்கள்ல நாம அடிக்கடி அஸ்தக்விருல்லா, அதாவது இறைவா என்னை மன்னிப்பாயாகன்னு சொல்லிட்டே இருக்கணும். இறைவன் மன்னிக்கிறதுக்கு தயாரா இருக்கான், நாம கேட்க தயாரா இருக்கோமா? அதுதான் கேள்வி. இந்த பாவ மன்னிப்பு கூடிய 10 நாட்களுக்குன்னு ஒரு சிறப்பான துவா இருக்கு. அதுதான் அஸ்தக்ஃபிருல்லாஹ் ரப்பி மின் குல்லி தம்பின் வ அதூபு இலைஹி. இதை முடிஞ்ச அளவுக்கு அடிக்கடி ஓதிட்டு வர்றது ரொம்ப நல்லது. இந்த துவாவோட அர்த்தம் ரொம்ப ஆழமானது. என் இறைவா, நான் செஞ்ச எல்லா பாவங்களுக்காகவும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கறேன், நான் உன் பக்கமே திரும்புகிறேன். இது வெறும் வார்த்தைகள் இல்லைங்க, இதை இறைவன் கிட்ட நாம செய்யற ஒரு சத்தியம், ஒரு உடன்படிக்கை. சரி, இந்த மன்னிப்பின் காலத்தை நம்ம எப்படி முழுசா பயன்படுத்திக்கலாம்? இதோ சில வழிகள். தஹஜ்ஜுத், அவாபின் மாதிரி உபரியான தொழுகைகளை அதிகப்படுத்தலாம். ஏழை எளியவங்களுக்கு தர்மம் செய்யலாம். ஆனா எல்லாத்தையும் விட முக்கியம் நம்மளோட நடத்தையை சரி செய்யறது தான். கோபம், பொய், புறம் பேசுறது, இதையெல்லாம் முழுசா தவிர்க்க முயற்சி செய்யணும். சுருக்கமா சொல்லப்போனா இந்த 10 நாட்களோட நோக்கம் இதுதான். இறைவன் கூட நம்மளோட உறவை பலப்படுத்தவும், நம்ம ஆன்மாவை பாவக்கரைகள்ல இருந்து சுத்தப்படுத்தவும் நமக்கு கிடைச்ச ஒரு பொன்னான வாய்ப்பு இது. இதை நழுவ விட்டுடக்கூடாது. கடைசியா உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி. இறைவன் தன்னோட மன்னிப்பை வாரி வழங்குறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கான். அதை முழு மனசோட, முழு ஈடுபாட்டோட பெற்றுக்கொள்ள நீங்க தயாரா? இதை பத்தி கொஞ்சம் யோசிங்க. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம்.